எப்ப தனாவை இங்க கூட்டிட்டு வரக்கூடாதோ அப்பதான். கலா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. உனக்கு என்ன வேணும் சொல்லு. இந்த வீட்டுல அமைதிங்கிறத இருக்க கூடாதா? என் பையன் எப்போ சந்தோஷமா இருக்க கூடாதா? தனா சந்தோஷமா இருக்கணும்னு விரும்பினா அதனாலதான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க என்ன விரும்புறீங்கன்னு எனக்கு புரியலமா. எவனோ ஒருத்தனை உங்க மகனை கொண்டாடுறீங்க, அதோட விட்டீங்களா உங்க மருமகளையே அவனுக்கு கட்டி வைக்க பாக்குறீங்க. இதெல்லாம் எனக்கு புரியல. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. நீங்களே சொல்லுங்கம்மா, நீங்க பெத்த புள்ள தனாவும் இப்ப இல்ல, நடுவுல வந்து ஒட்டிக்கிட்ட தீபுவும் இல்ல. பெத்த புள்ளைய விட அந்த தீபு மேல அப்படி என்ன உங்களுக்கு பாசம்? உங்க மகன் தனாவே மறந்துட்டீங்க. அவனால இந்த அநியாயத்தெல்லாம் எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லுங்க? எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்தாத கலா, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. என்ன பேசுற கிஷோர்? கொஞ்சம் யோசி. இன்னைக்கு கலா தனபிரபுவை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அதுக்கு இப்படியா? அட, உன்னோட மனைவி ஏதோ பேசணும்னு சொல்றாங்க. ஆனா நீ கேட்கறதுக்கு தயாரா இல்ல. நீ கேட்கற இல்ல, அதான் நீ கேட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கியே. போதும், இங்க இருந்து கிளம்பு. பொண்டாட்டியோட பேச்ச கேட்க சொல்லி நீ இவருக்கு சொல்றியா? நீ இந்த வார்த்தையை உச்சரிக்க கூட உனக்கு அருகதை இல்லை. நீ உன்னோட வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே அது எங்களுக்கு செய்யற பெரிய உதவி. புரிஞ்சுதா? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் கலா. நீ எப்ப எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சதி இருந்தே தீரும். தெரியுமா, நீங்க எப்பவுமே என்னை பத்தி இப்படித்தானே யோசிப்பீங்கம்மா. நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு சதி இருக்குன்னு நினைப்பீங்க. தனாவை மறுபடியும் நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீங்க பழசெல்லாம் மறந்துடுவீங்கன்னு நினைச்சேம்மா. என் தப்பை எல்லாம் மன்னிச்சிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, தனாவை இங்க கூட்டிட்டு வந்து நான் தான் தப்பு செஞ்சேன்னு எனக்கு தோணுது. அவனை அப்படியே நானா கிட்டேயே விட்டு வச்சிருந்திருக்கணும். கெட்டு சீரழிஞ்சிருப்பான். இங்க நீங்க தீபுக்கும் சுஜாதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்போ தனா வீட்டுக்கு வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவனை இப்ப நான் கூட்டிட்டு வந்ததுனால சதி இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் இங்க வந்திருக்கவே கூடாதில்ல கிஷோர். அதேம்மா, என்னால உங்க நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தனா என்ன முடிவெடுப்பான்னு நாம சொல்ல முடியாது. தனா வீட்டுக்கு வரதுக்குள்ள இந்த இடத்த பழையபடி மாத்திட்டா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் மாத்திடலாம் கிஷோர். ஆனா இன்னைக்கு நடந்தத
இன்னைக்கு நடந்ததை மறக்க முடியுமா? அவள் ஒரு தொடர்கதை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு